தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியன் மக்கள் மன்றம் அமைப்பினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். தேவா வணக்கம். தற்பொழுது விஜயகாந்தினுடைய வீட்டிற்கு முன்பாக என்ன பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கிறது தேவா? அதாவது ஒரு சுமார் 11 மணி அளவில் இந்தியன் மக்கள் மன்றம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் விஜயகாந்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது இந்த ஆற்காடு சாலை சாலிகிராமம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் விஜயகாந்த் பேசிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. ஆர்ப்பாட்டத்தின் போது விஜயகாந்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினாங்க. தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து அவர்கள் அதாவது விஜயகாந்த் வீட்டிற்கு செல்லக்கூடிய அபுசாலி சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலை வழியாகத்தான் விஜயகாந்தின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த மக்கள் மன்றம் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த அபுசாலை சாலையின் வழியாக விஜயகாந்த் வீட்டை முற்றுகை செல்வதற்கு முயன்றனர். அப்பொழுது அந்த சாலையின் முகப்பிலேயே தேமுதிக தொண்டர்கள் ஒரு 30க்கும் மேற்பட்டவர் திரண்டிருந்தனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தாலும் இந்த மக்கள் மன்றம் அமைப்பினர் அவர்களை நோக்கி முன்னேறிய போது தேமுதிகவினர் காலி பாட்டில்களை கொண்டு வீசி எறிந்தனர் இவர்கள் மீது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மன்றத்தினர் இவர்களும் பதிலுக்கு கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டார்கள். இரு தரப்புலையும் தொடர்ந்து கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றது. தொடர்ந்து காவல்துறையினர் தடுப்பையும் மீறி இரு தரப்பினரும் ஒருவர் கைகலப்பில் ஈடுபட்டனர். அதாவது கைகளால் ஒருவரை தாக்குவது, ஒரு சாலையில் கடந்த செங்கலை கொண்டு ஒருவருக்கு மேல் ஒருவர் எறிவது என்று இது போன்ற வன்முறை செயலில் இருவரும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இந்த ஆற்காடு சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் தொடர்ந்து அந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருந்த ஊடகத்தினர் மீதும் தேமுதிகவினர் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஊடகத்தினர் அவர்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனால் அவர்கள் 30-40க்கும் மேற்பட்டவர் செங்கல் கற்களை கொண்டு வீசுவதோடு தொடர்ந்து துறைத்து தாக்குவதற்கு முயற்சி செய்தனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தேவா, தற்பொழுது இந்த விஜயகாந்தனுடைய வீட்டின் முன்பாக ஏற்பட்டக்கூடிய இந்த போராட்டம், இந்த கைகலப்பின் மூலமாக ஊடகத்தில் பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களுக்கும் கூட இதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க. இதுல யாராவது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா தேவா? அதாவது இப்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார். அவர் மீது அவர்கள் செங்கலை தூக்கி வீசி எறிய முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அவர் தற்காத்துக் கொள்வதற்காக அங்கிருந்து ஓடினார். அதே போன்று நாமும் நம்மளை போன்ற இன்னும் ஒரு சில செய்தியாளர்களும் அங்கு நின்றோம். நம் மீதும் அதாவது செய்தியாளர்கள் மீதும் அவர்கள் கற்களை வீசினார். அதில் ஒரு செய்தியாளர் மீது சிறிது காயம் ஏற்பட்டது வீச்சின் காரணமாக. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு ஓடுவதற்கு முயன்றனர். காவல்துறையிடம் உடனடியாக தேமுதிகவினர் தடுத்ததோடு அவர்களையும் அப்புறப்படுத்தினர். அதுபோக இந்த மக்கள் மன்றம் அமைப்பையும் அப்புறப்படுத்தி தற்பொழுது இருதரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவா, இந்த பிரச்சனை தொடர்பாக தேமுதிகவினரையோ அல்லது இந்தியன் மக்கள் மன்றத்தை சார்ந்த யாராவதையோ கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்களா? யாராவது அங்க கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதாவது தற்போது வரை யாருமே கைது செய்யப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. இருதரப்பிலும் அதாவது இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்காத வகையில் இருதரப்பிலும் தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தையில் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டமாக இருந்த நிலை தேமுதிகவினர் மாட்டில் இருந்ததால், அதாவது கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டதால் இது ஒரு வன்முறை சம்பவமாக மாறியதோடு ஊடகத்தினர் மீது மறுபடியும் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது இது அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. இந்த சூழ்நிலையை தணிக்கும் வகையில் தற்பொழுது இருதரப்பிலும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். நிச்சயமாக தேவா, அதாவது விஜயகாந்தனுடைய வீட்டின் முன்பாக நடைபெற்ற அந்த அசாதாரண சூழல், அந்த கலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா.